ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டாப் கட் பண்ணிடலாம். டாப் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு நான் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த சைஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிற சைஸ் வந்து 42. ஓகே, செஸ்ட் சைஸ் 42க்கு இது கொஞ்சம் ப்ளஸ் சைஸ். ஸோ வந்து நம்ம நார்மலாக வந்து 6.5 தான் ஷோல்டர் வைப்போம். இதுக்கு நம்ம 7 வச்சுக்கலாம். ஓகே, 7. ஆம்கோல் வந்து நார்மலாக நான் 7 வைப்பேன். இதுக்கு ஒரு 1/2 inch ஜாஸ்தி பண்ணி 7.5 வச்சுக்கோங்க. இங்கே 7.5 இடத்துல 7 கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது. செஸ்ட்டை வந்து 42 போது 10.5 வரும். நான் லூஸ் கொஞ்சம் கொடுத்து 10.75 கொடுக்குறேன். 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ 1/4 inch நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கலாம். 1/2 inch நம்ம வந்து ஷோல்டர் பிடிச்சிக்கிறது. இங்கேருந்து வந்து 1.25 inch வந்து நம்ம வந்து ஆம்கோல் பேக் ஆம்கோல் எடுத்துடலாம். இதுலேருந்து 1/2 inch எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த 1/2 inch, அதாவது மேலே ஆம்கோல் சைஸ்லேருந்து 1/2 inch எடுத்துகிட்டு அதுலேருந்து செஸ்ட் பாயிண்ட் வர இடத்துல அப்படியே நம்ம கர்வாக கையிலே கொண்டு போயிடலாம். இது பேக் ஆம்கோல். இது வந்து எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு. 10 எனக்கு ஆம்கோல் கரெக்டாக இருக்குது. இப்போ என்னோடய அகலம் வந்து நான் 3.5 வைக்கிறேன். அதாவது 3 வந்து ரெடி லென்த், ஸ்லீவ் பிடிச்சது போக 3 ரெடி லென்த். ஸோ 3.5 வைக்கிறேன். கழுத்து அகலமும் 3. நம்ம எப்பவுமே கழுத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, எவ்வளோ ஷோல்டர் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இங்கே 6 inch ஃப்ரண்ட் வச்சுருக்கேன். ரெடி லென்த் வந்து 6. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்டாக நமக்கு ரவுண்ட் நெக் ஃப்ரண்ட் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். பொட்டில் பட்டன் வைக்கிறனாலையும் ரவுண்டாக சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ ஸ்லோப்புக்கு வந்து அந்த 1/4 inch வரைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். வெயிஸ்ட் வந்து என்னோடது வந்து 10 inch வெயிஸ்ட் அவங்க எடுத்துகிட்டு 1 inch வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, பேக் டாட் ஃப்ரண்ட் டாட் ரெண்டுக்குமே நமக்கு 1 inch வேணும். அப்புறம் 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்து நம்ம வந்து 1 inchக்கு வந்து மேலே வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா வரும். இந்த சைடில் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக வளைஞ்சு கொண்டு போய்க்கிங்க. அது வந்து ஷேப் நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு 1/2 inch முன்னாடி எடுத்துக்கங்க. முன்னாடி எடுத்து லைன் பண்ணிவிட்டு அந்த மேலே அப்படியே அது கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த லைன் வந்து 1 inch வச்சுக்கோங்க. பேங்க்குக்கு 1.25 வச்சு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டுக்கு 1 inch வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு எப்பவும் போல் கையிலேயே ஒரு கர்வ் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட் வந்து நல்லா உள்ளே குடஞ்சி வரும். அப்போ தான் அந்த முன்னாடி இருக்கிற சுருக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்படி எடுத்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுத்துகிட்டு நமக்கு ஆம்கோல் வந்து 10 வரணும் இல்லைங்களா, வருதான்னு பார்த்துக்குங்க. 10 கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும்னா அந்த சைட்லேருந்து இப்படி போய் இப்படி ஃபஸ்ட்டு பேக் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்குக்கு வந்து மேலே வந்து 3.5 inch வச்சோம் இல்லைங்களா, கீழே வந்து நல்லா அகலமாக வர மாதிரி மேலே 3.5 inch வச்சுட்டு கீழே வந்து 4 inch கொடுத்துருக்கேன். 4 inch கொடுத்துட்டு ஒரு பாட் ஷேப்புக்கு ஒரு நல்லா வியூ மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு இது அந்த சைடு நம்ம ட்ரேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நைஸ் நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டுனா பேட் பண்ணோம்னா அந்த சைடு ட்ரேஸ் ஆயிரும். இப்போ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். நான் கிளாத் வந்து 4 fold பண்ணியிருக்கேன். 4 fold பண்ணிவிட்டு இது ஃபோல்டட் சைடு, இது வந்து கிளாத் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு, இது ஓப்பன் சைடு. இது வந்து கேப் ஹைட் வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு 3.5 பண்ணுவோம். இவங்களுக்கு நான் 4 வச்சுக்கலாம். ஓகே, இந்த 4 லைனில் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோல்டட் சைடில் இருந்து ஆம்கோல் இந்த 4 மேலே எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வருது. எனக்கு வந்து 10-20 வந்து அவங்களோட ஆம்கோல். ஸோ 10 வந்து நீங்கள் மார்க் பண்ணுறேன். ஓகே, 10 மார்க் பண்ணிவிட்டு 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின். இங்கே எப்பவும் போல் 1.5 inch விட்ருங்க. விட்டுட்டு இந்த 10லேருந்து இப்படி கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே,
இது பேக் ஆம்கோல், இது ஃப்ரண்ட் ஆம்கோல், ரெண்டும் நான் வரைஞ்சாச்சு. இதோட வித்து வந்து 13 உங்களுக்கு 6.25 12.5. ஸோ 6.25 இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இப்போ இது 2 எட்ஜ் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இங்கே ஃப்ரெஷ் நட் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சாரீ 16 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 16 ஃபோல்ட் வித்தில் எவ்வளோ இருக்கோ அதில் சென்டரை மார்க் பண்ணிக்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு 1.25 இன்ச், இந்த சைடு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது எவ்வளோ அகலம் இருக்கோ அது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹைட் வந்து 9 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 9 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து விரித்து கொண்டு வந்துக்குங்க. இது எல்லாத்துலேயுமே நார்மலாக 9 இன்ச் வச்சுக்கோங்க, அப்போ ஷேப் நல்லாயிருக்கும். கீழே 9 இன்ச்சு சொல்கிறேன். அங்கேருந்து ஸ்லைடாக கொண்டு போய் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக்கில் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை போட்டு இந்த வரைஞ்சோம் இல்லைங்களா பார்ட் மாதிரி, அது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். முன்னாடி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் அர்கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். நீங்கள் இங்கே இதை ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே படிமான தையல் கூட போட்டுக்கலாம். போட்டு திருப்பிட்டிங்கன்னா ஷேப் நல்லா வரும். திருப்பிட்டு இதுக்கு மேலேயே நெக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி லைனிங் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெட்டை அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நெக்கு வந்து எவ்வளோ நெக்கு இறக்க வேணுமோ அதை வச்சுக்கலாம். என்னோட வந்து ரெடிலேருந்து 300, நான் 3 இன்ச்சுக்கு வந்து ரவுண்ட் நெக் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கேயும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே இப்படி கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ரவுண்ட் கொடுத்து இந்த நேர் வந்து பீட் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கேருந்து இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு ஹைட் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ராஸ் பீஸ் இதே கலர் கொடுத்து நம்ம எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி கழுத்து பீஸ் அடிச்சு திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இது கட் பண்ணி அடித்து திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு பேக் போர்ஷன் முடிஞ்சுது. பேக் வந்து நெக்குக்கு வந்து க்ராஸ் பீஸ் அடித்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணால் இது வந்து ஆரி ஒர்க் மாதிரி பண்ணோம்னா பின்னாடி அழகாக இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு ஹேண்ட்லேயே ஒரு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இது பேக் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். பொட்லி பட்டன் இங்கேருந்து பொட்டில் பட்டன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைனிங் வந்து சென்டர் ஃபோல்ட் பண்ணி நான் 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது லைனிங் மேலே போட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, நம்ம எப்படி கழுத்து அடிப்போமோ இது மேலேயே மார்க் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்டிச் போடுவீங்களா, ஸ்டிச் போடும் போதே இங்கே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா, இந்த சைடு நமக்கு ஸ்டிச் வரணும், இங்கேயும் ஸ்டிச் வரணும். நல்ல பக்கத்து மேலே இந்த நான் வந்து லைனிங் ஒரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி இங்கே இப்படி கொண்டு வந்துட்டு இதில் 1/4 இன்ச்சுக்கு அப்படியே கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இதுக்குள்ளே அப்படியே அர்கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கேயும் லைட்டாக அர்கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு எப்பவும் போல் லைனிங் சுற்றி அடிச்சிடலாம். இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் திருப்பி எடுத்திருக்கேன். இப்படி திருப்பி எடுத்துகிட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கிளாத்தில் கீழே வச்சு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நம்ம மேலே வந்து கழுத்து அடிச்சிட்டு நடிக்கி இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு பக்கத்தில் இது மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொட்லி பட்டன் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி இது உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி இந்த கீழே ஸ்டிச்
இது இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பொட்லி பட்டன் வந்து இதுக்குள்ளே இப்படி இருக்கிற மாதிரி வச்சு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இடையில ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் 3 நாள் தொடர்ந்து லீவ் வரும். DOOR. Flying spelling on அங்க போனா உன்னோட தனி ரூம் இன்னொரு தனி ரூம் என் ரூம் நீங்க வரவே கூடாது. அப்படின்னு தெரியும். இதுதான் குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட். நம்ம பேனல் கட் கொடுத்துருக்காண்டி ஃபேட்டாக தெரியாது. பேக் சைடு வந்து குந்தன் ஸ்டோட்ஸ் வந்து அந்த நெட்டுக்குன்னு வந்து வச்சுருக்கேன். ஃபிட்டட் குந்தன் வச்சுருக்கேன். ஷால் வந்து ஆர்கன்ஸா கிளாத்தில் நான் செப்பரேட்டாக பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.